السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. تشريف لا كرسي أب إن شاء الله. بارك الله فيكم. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன் தபு தாபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, பள்ளிவாசலின் நிர்வாகிகளே மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, 20 வருடங்களுக்கு முன்பு 2004, 2005, 2006 அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து 3 வருடங்கள் இரவு தொழுகைக்காக, தராவி தொழுகைக்காக அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிவாசலிலே நான் வந்து கொண்டிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது 20 வருடங்களுக்கு பிறகு இதே பள்ளிவாசலிலே மாபெரும் இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக அல்ஹம்துலில்லாஹ் நான் வருகை தந்துள்ளேன். பள்ளிவாசலின் மதிப்பிற்குரிய நிர்வாகிகள், ஜமஇய்யத்து அஹ்லில் ஹதீஸ் திருவள்ளூர் கிளையின் நிர்வாகிகள், குறிப்பாக ஷேக் உவைஸ் உமரி நதீரி ஹஃபிதஹுல்லா, ஷேக் தமீம் அன்சாரி உமரி ஹஃபிதஹுல்லா, தாங்கள் அனைவர்களுக்கும் மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வபாரக ஃபீக்கும் வஅஹ்ஸன இலைக்கும் வஜஅல ஹாதா ஃபீ மீஸானி ஹஸனாத்திக்கும். நஷ்குருக்கும் அலா இதாஹதி ஹாதிஹில் ஃபுர்ஸா அத்தய்யிபா அஸ்ஸஈதா அல் முபாரகா. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. மக்ரிப் தொழுகைக்கு முன் 2 தலைப்புகளின் கீழ் முக்கியமான விடயங்களை மாபெரும் உலமா பெருமக்கள் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். முதல் உரையிலே இஸ்லாமும் சுதந்திரமும் என்ற தலைப்பின் கீழ் ஷேக் தமீம் அன்சாரி உமரி ஹஃபிஸஹுல்லா, 2வது உரையிலே இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் ஷேக் உவைஸ் உமரி நதீரி ஹஃபிதஹுல்லா அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மகத்தான கருத்துக்களை, விடயங்களை உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு முஸ்லிம்கள் சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் 2 விஷயங்களை நீங்கள் உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் விஷயம் என்னவென்றால், நாம் வரலாற்றை படிக்க வேண்டும். இந்திய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும், இஸ்லாமிய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். ஏனென்றால் வரலாற்றின் ஒரு தாக்கம் இருக்கின்றது. சிறந்த வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கலாம். குறிப்பாக இளைய சமுதாயமே கவனமாக கேளுங்கள். நீங்கள் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். உங்களுக்கு இஸ்லாமிய அறிவு, இஸ்லாமிய கல்வி, இஸ்லாமிய வரலாற்று
சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அறிந்துள்ளீர்களா? அதை நீங்கள் படிப்பதற்கு முயற்சி நீங்கள் செய்தீர்களா என்று ஒவ்வொரு இளைஞனும் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இப்பொழுது நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இளைஞர்கள் வரலாற்றை படிக்கின்றார்கள், ஆனால் மன்னிக்க வேண்டும், தவறான வரலாற்றை அவர்கள் படிக்கின்றார்கள். ஆகவே நாம் பார்க்கின்றோம் அவர்களுடைய சிந்தனை எப்படியாக இருக்கின்றது என்று. தவறான வரலாற்று படிக்கும் பொழுது தவறான சிந்தனை உருவாகும். ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு மாபெரும் சிறந்த வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். அதை மக்களுக்கு மத்தியில் நாம் எடுத்து வைக்க வேண்டும். அதற்காக 2 முக்கியமான வரலாற்றுகள் இருக்கின்றன. ஒன்று, நாம் இந்தியாவிலே வசிக்கின்றோம் என்றால் இந்திய வரலாற்று, குறிப்பாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்குகள் என்ன, முஸ்லிம்களின் தியாகங்கள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். 2வது, இஸ்லாமிய வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சஹாபாக்களை பற்றியே அவர்களுக்கு தெரியாது. கண்ணியம் வாய்ந்த சஹாபா பெருமக்கள், நமக்கு ஏகத்துவம் கிடைத்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் நமக்கு கிடைத்தது. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை இதில் இருக்கின்றது என்றால் சஹாபா பெருமக்களின் பங்கும் இதில் உள்ளது. அவர்கள் முயற்சிகளை செய்தார்கள், தியாகங்கள் செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஏகத்துவம், சஹீஹான மன்ஹஜ், சஹீஹான கொள்கை நமக்கு கிடைத்துள்ளது. ஆனால் அவர்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சிகளை செய்யவில்லை. ஆகவே இளைய சமுதாயமே, முதல் பாடம் என்னவென்றால் நாம் வரலாற்றின் பக்கம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். வரலாற்றை நாம் மக்களுக்கு மத்தியில் சஹீஹான முறையில் ஆதாரங்களின் அடிப்படையில் எடுத்து வைக்க வேண்டும். ஷேக் அவர்கள் மாஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு முன்பு மிக அழகான ஒரு உரையை, கருத்துக்களை நமக்கு மத்தியில் ஷேக் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த அமர்விலே அதை நாம் கேட்கின்றோம். வருங்காலத்திலே ஆகஸ்ட் 9ஆம் தேதி பெரிய பள்ளிவாசலில் நடந்த இந்த மாபெரும் நிகழ்ச்சியின் தாக்கம் என்ன தெரியாது ஷேக். எல்லா விஷயங்களை நாம் மறந்து விடுகின்றோம். அதை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதை நாம் பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக வரக்கூடிய சந்ததிகள், நியூ ஜெனரேஷன், இவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கே வரலாறு தெரியவில்லை என்றால் நியூ ஜெனரேஷனுக்கு எப்படி வரலாறு தெரியும்? இவர்களுக்கு சோஷியல் மீடியா தெரியும், இவர்களுக்கு ஷார்ட் வீடியோஸ் தெரியும், இவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் தெரியும், இவர்களுக்கு சினிமா உலகமே தெரியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தின் நிலை என்ன? முஸ்லிம் சமுதாயத்தின் சிந்தனை என்ன? வருங்காலத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இளைய சமுதாயம் பெரிய பெரிய விஷயங்களை இவர்கள் சந்திப்பார்களா? இவர்களுடைய கடமைகளை இவர்கள் நிறைவேற்றுவார்களா என்றே தெரியவில்லை. இவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த விஷயத்தில் நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். சஹாபா பெருமக்களுடைய வரலாறு, முன் வாழ்ந்த நல்லடியார்களின், அஸ்லாஃப் எனும் முன் வாழ்ந்த நல்லடியார்களின் வரலாற்றை நாம் எடுத்து வைக்க வேண்டும். அவர்களுடைய தியாகங்களை படிக்கும் பொழுது வல்லாஹி உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த இஸ்லாத்திற்காக நாமும் தியாகங்கள் செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகின்றது. அந்த உணர்வு இருக்கின்றதா? இல்லை. உலகத்திற்காக நாம் தியாகங்கள் செய்ய வேண்டும் என்றால் பாருங்கள் எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள். போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய சுப்ஹானல்லாஹ் கலவரமே உண்டாக்க வேண்டும் என்றால் இளைய சமுதாயம் விரைந்து வருவார்கள். அகீதா படிக்க வேண்டும், சீரா படிக்க வேண்டும், வரலாற்று படிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், கொள்கை மன்ஹஜை நாம் அறிய வேண்டும் என்றால் ஷேக் அது நீங்க சொல்லாதீங்க, போராட்டம் இருக்கின்றதா சொல்லுங்க, நாம் விரைந்து வருவோம். இப்படிப்பட்ட சமுதாயம் அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இப்படிப்பட்ட கல்வி நிறைந்த ஒரு மஜ்லிஸிலே, அமர்விலே நம்முடைய உள்ளங்களில் இந்த உணர்வு ஏற்பட வேண்டும். நாம் அறிய வேண்டும். முதலில் எதை? வரலாற்றை நாம் அறிய வேண்டும். இரண்டாவது பாடம் என்னவென்றால், அல்லாஹு அக்பர், முஸ்லிம்களே, உங்களுடைய ஒரு முகம் இருக்கின்றது, உங்களுடைய ஒரு அடையாளம் இருக்கின்றது. இரண்டு விஷயங்களை நான் இங்கே கூறுகின்றேன், கவனமாக கேளுங்கள். உங்களுடைய ஒரு முகம், ஒரு ஃபேஸ், உங்களுடைய ஒரு சுப்ஹானல்லாஹ் அடையாளம் இருக்கின்றது. அந்த அடையாளத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த அடையாளத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஒரு இளைஞனை பாருங்கள், நீங்கள் முஸ்லிம், நீங்கள் ஒரு முஸ்லிமா? ஆம் ஷேக், நான் ஒரு முஸ்லிம். ஆனால் அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் ஆடையை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய வியாபாரத்தை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய கொடுக்கல் வாங்குதலை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய கொள்கையை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் சமூக ரீதியாக அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு அடையாளமும் உங்களுக்கு தெரியாது இவர் முஸ்லிம் என்று. ஆகவே நாம் வரலாற்றை படிக்கும் பொழுது அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்றால் ஏன் அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைக்கவில்லை? இன்றைய சமுதாயத்திற்கு தோல்வி கிடைக்கின்றது என்றால் காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய அடையாளத்தை நாம் மறந்துவிட்டோம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களை நோக்கி என்ன கூறினார்கள்? நஹ்னு கௌமுன் அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம் ஃபமஹ்மா பதகைதுமுல் இஸ்ஸத பிகைரிஹி அஸல்லகுமுல்லாஹ். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களை நோக்கி கூறினார்கள், நாம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால், அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு நமக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு அக்பர். நமக்கு கண்ணியம் அல்லாஹ் எதன் மூலம் கொடுத்திருக்கின்றான் என்றால், நமக்கு கண்ணியம் கிடைத்தது என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம், சஹீஹான கொள்கையின் மூலம், ஏகத்துவத்தின் மூலம் நபியை நாம் பின்பற்றுகின்றோம். சுப்ஹானல்லாஹ், அந்த பின்பற்றுதலின் மூலம் நமக்கு கண்ணியம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஃபமஹ்மா பதகைதுமுல் இஸ்ஸத பிகைரி அதல்லகுமுல்லாஹ். இஸ்லாத்தை விட்டு, இஸ்லாமிய கொள்கையை விட்டு, இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை விட்டு நீங்கள் கண்ணியத்தை நீங்கள் தேடினால் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தி விடுவான். ஆகவே நான் ஒரு முஸ்லிம் என்றால் என்னுடைய நாவை நீங்கள் பாருங்கள், என்னுடைய பார்வை நீங்கள் பாருங்கள், என்னுடைய செவியை நீங்கள் கவனமாக சுப்ஹானல்லாஹ் பாருங்கள், என்னுடைய டோட்டல் வாழ்க்கை லைஃபை நீங்கள் பாருங்கள். நான் ஒரு முஸ்லிம் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு சுப்ஹானல்லாஹ் ப்ரூஃப், ஆதாரம். நாம் இஸ்லாத்தை எங்கே இன்றைய காலத்திலே எங்கே தேடுகின்றோம்? புத்தகங்களிலே நாம் தேடுகின்றோம். இஸ்லாம் எங்கே இருக்கின்றது? புத்தகங்களிலே இருக்கின்றது. நல்ல ஒழுக்கங்கள் எங்கே இருக்கின்றன? சுப்ஹானல்லாஹ் புத்தகங்களிலே இருக்கின்றன. இஸ்லாத்தை நடைமுறையில் நாம் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் வல்லாஹி நிலைமை மாறும். எப்படி சுதந்திரத்திற்கு முன்பு வாழ்ந்த முஸ்லிம்கள் இந்தியாவிற்காக அவர்கள் பல தியாகங்களை செய்தார்களோ, வரலாற்று புத்தகங்களிலே அவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டார்களோ, அப்படியே இந்த சமுதாயமும் இந்த தலைமுறையும் இன்ஷா அல்லாஹ், இவர்களுடைய வரலாறும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சமுதாயம், வரக்கூடிய தலைமுறை இன்ஷா அல்லாஹ் படிக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இஸ்லாத்தை குறிப்பாக குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே பாதிரு பில் அமாலி ஃபித்னா ககிதஇல் லைலில் முஸ்லிம் யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا போன்ற அந்த நிலைமையிலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹு அக்பர். காலை நேரத்தில் ஒருவர் முஸ்லிமாக இருக்கின்றார், ஆனால் மாலை நேரத்தில் அவர் இஸ்லாத்தை விட்டு விடுகின்றார், குஃப்ருடைய பாதை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். மாலை நேரத்தில் அவர் முஸ்லிமாக இருக்கின்றார், ஆனால் காலை நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை நாம் பார்ப்பது கிடையாது.
ஏன்? இந்த சொற்ப உலகத்திற்காக, இந்த அற்ப உலகத்திற்காக அவன் தன்னுடைய மார்க்கத்தையே விலைக்கு கொடுத்து விடுகின்றான். அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இருக்கின்றோம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய கொடுக்கல் வாங்குதல் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் புத்தகத்தை படிக்காதீர்கள், நீங்கள் புத்தகத்தை படிக்காதீர்கள். முஸ்லிம் சமுதாயத்தின் வியாபாரத்தை நீங்கள் பாருங்கள். வல்லாஹில் அஸீம், அவர்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு இஸ்லாம் சுப்ஹானல்லாஹ் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாயம் இருக்கின்றதா? இல்லை. வெறும் பேச்சிலோ புத்தகங்களிலோ இஸ்லாம் இருக்கக்கூடாது, நடைமுறையில் நாம் கொண்டு வர வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிமா தகூலூன மா லா தஃஅலூன் யமுன்னூன அலைக்கும் அன் அஸ்லமூ குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த ஹிதாயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹிதாயத்தை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடைமுறையில் அந்த ஹிதாயத்துடைய தாக்கத்தை நாம் காண வேண்டும். அதற்காக முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும், தியாகங்கள் செய்ய வேண்டும். மனோ இச்சை நாம் பின்பற்றக்கூடாது, ஷரியாவை நாம் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை மனதால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய தீர்ப்பு வந்துவிட்டால் அதனை நாம் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. உங்களுடைய ரப்பின் மீது ஆணையாக நபியே, இவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஏற்படும் சண்டை சச்சரவுகளில் உங்களை நீதிபதியாக ஆக்கி உங்களுடைய தீர்ப்பை மனதால் ஏற்றுக்கொள்ளாதவரை இவர்கள் உண்மையான மூமின்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தெளிவான முறையில் அந்த வசனத்திலே கூறுகின்றான் அல்லவா? ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய ஒரு அடையாளம் இருக்கின்றது, அந்த அடையாளத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அடையாளத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நமக்கும் அந்த வெற்றி கிடைக்கும். இம்மையிலும் மறுமையிலும் அந்த அபூர்வ வெற்றி கிடைக்கும். இம்மையில் ஒரு சிறந்த மனிதனாக நீங்கள் திகழ வேண்டும். மார்க்க ரீதியாக ஒரு சிறந்த மூமினாக நீங்கள் வாழ வேண்டும். ஹலாஸ், உங்களுக்கு அபூர்வ வெற்றி கிடைக்க வேண்டுமா? இந்த 2 சென்டென்ஸ் நடைமுறையில் கொண்டு வாங்க. உலக ரீதியாக ஒரு சிறந்த மனிதனாக நீங்கள் வாழ வேண்டும். மார்க்க ரீதியாக ஒரு சிறந்த மூமினாக நீங்கள் வாழ வேண்டும். அல்லாஹு அக்பர். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரதி ஹஸனா வ கினா அஸாபன்னார். சிலர் மாஷா அல்லாஹ் மறுமை விஷயத்தில் விரைந்து வருவார்கள். அவர்களுடைய உலகம் அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய உலகம் ஒரு சிறந்த வாழ்க்கை அவர்கள் அமைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்ன என்று தெரியுமா? அவனுடைய உலகமும் முன்மாதிரி, அவனுடைய மறுமை வாழ்க்கையும் முன்மாதிரி. ஆகவே அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பிரார்த்தனை எது? அல் பக்ரா எனும் அத்தியாயத்தில் வரக்கூடிய மிக அழகான பிரார்த்தனை. அடிக்கடி நாம் ஓத வேண்டும். அது அடிக்கடி நாம் சுப்ஹானல்லாஹ் அந்த பிரார்த்தனை நாம் கடைபிடிக்க வேண்டும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரதி ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஆகவே சிலர் மாஷா அல்லாஹ் உலக ரீதியாக அவர்களை நீங்கள் பாருங்கள். அல்லாஹு அக்பர். ஒரு சிறந்த டிகிரி ஹோல்டர், நல்ல மாஷா அல்லாஹ் ஒரு ஞானமும் விவேகமும் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். ஆனால் உலக ரீதியாக மட்டும்தான் அவர்கள் மாஷா அல்லாஹ் விரைந்து வருவார்கள். அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது உலக விஷயங்களில் மட்டும்தான். ஆனால் மார்க்க விஷயங்களில் 0. நபியுடைய சுப்ஹானல்லாஹ் பெயரும் சஹீஹான முறையில் உச்சரிக்க முடியாது. நபியுடைய பேர் என்ன ஜி? நபியுடைய பேர் நபி தான், ரசூல் தான். இப்படிப்பட்ட ஒரு சுப்ஹானல்லாஹ் நிலைமையிலும் இளைய சமுதாயம் இருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உலக ரீதியாக நீங்கள் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ் பெரிய பெரிய விஷயங்கள் அவர்களுடைய மைண்டில் இருக்கும். ஆகவே உலக விஷயங்களிலும் நீங்கள் ஒரு சிறந்த மனிதனாக நீங்கள் திகழ வேண்டும். மறுமை விஷயங்களை நீங்கள் பார்த்துமேனால் நீங்கள் ஒரு சிறந்த முஃமினாக நீங்கள் மாற வேண்டும். ஆகவே இந்த 2 முக்கியமான பாடங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் பாடம் என்னவென்றால், நாம் வரலாற்றை படிக்க வேண்டும்.
இந்திய வரலாற்றையும் நாம் படிக்க வேண்டும், இஸ்லாமிய வரலாற்றையும் நாம் படிக்க வேண்டும். ஏனென்றால் வரலாற்றில் ஒரு தாக்கம் இருக்கின்றது. அந்த தாக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் வரலாற்றை நாம் படிக்க வேண்டும், அதை நாம் மக்களுக்கு மத்தியில் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, நாம் நம்முடைய அடையாளத்தை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. சிலருக்கு ஞாபகம் இருக்காது, ஓ நான் முஸ்லிமா என்று அவருக்கு சுப்ஹானல்லாஹ் ஞாபகமே வராது. எப்போ வரும்? மாறுகள் செய்வார்கள், பல பிரச்சனைகளில் அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞாபகத்தில் வரும், ஆம் என்னுடைய ரப் இருக்கின்றான், என்னுடைய ரப் இருக்கின்றான், என்னுடைய கொள்கை சுப்ஹானல்லாஹ் ஈமானுடைய கொள்கையாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞாபகத்தில் வரும். ஆகவே இந்த இரண்டு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாருங்கள், இந்த முஸ்லிம்கள் சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் என்ற சில முக்கியமான விடயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஷேக் அவர்கள் மாஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு முன்பு இந்த சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு, அவர்களுடைய பெயர்கள், குறிப்பாக உலமா பெருமக்கள், மேலும் இந்தியாவில் வசிக்கக்கூடிய சாதாரண மக்கள் எப்படி அவர்கள் சுப்ஹானல்லாஹ் தியாகங்கள் செய்தார்கள் என்று வரலாற்று ரீதியாக ஷேக் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. ஷேக் தமீம் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சுதந்திரத்தை ஒரு நிஅமா, ஒரு அருட்கொடையாக என்று அவர்கள் எடுத்து வைத்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுதந்திரம் ஒரு அருட்கொடைதான். சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. முஸ்லிம் சமுதாயத்தின் சுப்ஹானல்லாஹ் தியாகங்களை நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் அவர்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைத்தது, அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் இந்த வெற்றி கிடைத்தது என்றால் அவர்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க், முயற்சி, சுதந்திரத்திற்காக அவர்கள் முயற்சிகளை செய்தார்கள். சுதந்திரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற சுப்ஹானல்லாஹ் நோக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய முஸ்லிம்களின் நிலை என்ன பாருங்கள். நோக்கம் இருக்கின்றதா? நோக்கம் தெளிவான நோக்கம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? அல்லாஹ் தெளிவான முறையில் ஜுமாவுடைய உரைகளில் பல உலமாக்கள் சுப்ஹானல்லாஹ் இந்த வசனத்தை உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்திருப்பார்கள். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் படைத்த நோக்கம் என்னவென்றால் அல்லாஹு அக்பர், ஓரிரை கொள்கைக்காக தான், ஏகத்துவத்திற்காக தான். அல்லாஹ் ஒருவனை மட்டும் நாம் வணங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்திலே அவனை மட்டும், அவனுடைய கட்டளைகளுக்கு மட்டும் நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். நோக்கம் தெளிவாக இருக்கின்றது. ஆனால் அந்த நோக்கத்தில் நாம் வெற்றியை அடைய வேண்டும், அந்த நோக்கத்தை நாம் முழுமைப்படுத்த வேண்டும், அந்த நோக்கத்தை முன்வைத்து நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சுப்ஹானல்லாஹ் அந்த உணர்வு இருக்கின்றதா? இல்லை. இளைஞர்களை பாருங்கள், என்னஜி நோக்கம்? நானும் ஒரு சிறந்த கிரிக்கெட்டராக நான் மாற வேண்டும். நோக்கங்களை பாருங்கள். அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். நோக்கம் தெளிவாக இருக்கின்றது. அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது, அவர்களால் சுதந்திரம் கிடைத்தது என்றால் அவர்கள் அந்த நோக்கத்தில் சுப்ஹானல்லாஹ் உண்மையாக இருந்தார்கள். நாம் நம்முடைய நோக்கத்தில் உண்மையாக இருக்கின்றோமா? இல்லை. அதற்கு ஆதாரம் என்ன? மன்னிக்க வேண்டும். நாம் நம்முடைய நோக்கத்தில் உண்மையாக இருக்கின்றோமா இல்லையா என்றால் அதற்கு ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நாம் நம்முடைய நோக்கத்தில் உண்மையானவர்களாக இல்லை. ஏன்? ஃபஜருடைய தொழுகை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை முஸ்லிம்கள் ஃபஜருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகின்றார்கள்? ஃபஜருடைய பாங்கை கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை? காலங்கள் கடந்து விடுகின்றது, ஃபஜருடைய பாங்கை இதுவரை நாம் கேட்கவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருநாள் அன்று முஸ்லிம்களில் பலர் அந்த பெருநாள் அன்று ஃபஜர் தொழுகை ஜமாத்தோடு தொழுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, யாராவது வீட்டிலே மரணித்து விட்டால் அந்த சுப்ஹானல்லாஹ் காலையில் அந்த ஃபஜரிலே அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஃபஜருடைய தொழுகை தொழுவார்கள். அப்பொழுது அவர்கள் பாங்கு கேட்பார்கள்.
மற்ற நேரங்களில் நம்முடைய நிலை என்ன? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாபர் மசூதியை பற்றி சோஷியல் மீடியாவிலே பல வீடியோக்களை நீங்கள் பார்த்துள்ளீர்கள். என்னவென்றால், பாபர் மசூதியை பற்றி நமக்கு எதிராக தீர்ப்பு வந்தது இல்லையா? அதன் பிறகு முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை நோக்கி ஒரு சிறந்த அவர்கள் சுப்ஹானல்லாஹ் மெசேஜை அவர்கள் கொடுத்தார்கள். சிறந்த ஒரு மெசேஜ் அவர்கள் கொடுத்தார்கள். என்னவென்றால், முஸ்லிம் சமுதாயமே, நீங்கள் ஃபஜருடைய நேரத்தில், சுபுடைய நேரத்தில், காலை நேரத்தில் உங்களுடைய ரப்பை நீங்கள் நினைவு கூறவில்லை என்றால் உங்களுடைய பள்ளி வாசல்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. உங்களுடைய பள்ளி வாசல்கள் பாதுகாப்பு பெறும் என்ற எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. நீங்கள் காலை நேரத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? யார் கூறுகின்றார்கள்? முஸ்லிம் அல்லாதவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நிலை அப்படியாக இருக்கின்றது. குறிப்பாக நியூ ஜெனரேஷன் பாருங்க, தூங்கக்கூடிய நேரம் என்ன? இயற்கைக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். முஸ்லிம் சுப்ஹானல்லாஹ் சமுதாயத்தை நீங்கள் சுதந்திரத்திற்கு முன் வாழ்ந்த முஸ்லிம்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு அவர்களுடைய மகத்தான நோக்கத்திலே மகத்தான வெற்றி கிடைத்தது என்றால் அவர்களுடைய வாழ்க்கை இயற்கையோடு அவர்கள் ஒப்பிட்டு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நாம் இயற்கைக்கு எதிராக நாம் செயல்படுகின்றோம். பெருமையாக நாம் சொல்கின்றோம், 2 மணிக்கு நான் தூங்குகின்றேன், 3 மணிக்கு தான் எனக்கு தூக்கம் வருகின்றது. அப்போ 3 மணிக்கு நீங்கள் தூங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் சுப்ஹானல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகை பூரிக லிஉம்மதி ஃபீ புகூரிஹா, அல்லாஹு அக்பர், அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு அந்த பரக்கத்தான அந்த நேரத்தை நாம் என்ன செய்கின்றோம்? வீணாக்கி விடுகின்றோம். இளைய சமுதாயம் அந்த நேரத்திலே என்ன செய்வார்கள்? படிக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவிகள், கவனமாக கேளுங்கள். உங்களுடைய படிப்பிலே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அந்த ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வல்லாஹில் அஸீம், உங்களுடைய கல்வியில் பரக்கத்து ஏற்படும். இன்றைய நிலை என்னவென்றால், நாம் சுப்ஹானல்லாஹ் இன்றைய தினம் சில விஷயங்களை படிக்கின்றோம், இந்த வாரம் சில விஷயங்களை நாம் படிக்கின்றோம், அதை நாம் பதிவு செய்கின்றோம். ஆனால் வரக்கூடிய காலங்களிலே நாம் மறந்து விடுகின்றோம். ஏன்? இந்த பாவங்கள், இயற்கைக்கு எதிராக செயல்படும் சுப்ஹானல்லாஹ் இந்த சூழ்ச்சிகள். ஷகௌது இலா வகீஇன் சூஅ ஹிஃஸி ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி வ நூருல்லாஹி லா யுஅதா லிஆசி. மார்க்க கல்வியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இது அல்லாஹ்வின் ஒளி. அல்லாஹ்வின் ஒளி அல்லாஹ் யாருக்கு கொடுக்க மாட்டான்? அவன் தன்னுடைய ஒளியை மாறு செய்பவர்களுக்கு, இயற்கைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு வல்லாஹில் அஸீம் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏஞ்சி நாம் மார்க்க ரீதியாக பலவீனத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால் சுப்ஹானல்லாஹ் ஃபஜருடைய தொழுகையை நாம் வீணாக்குகின்றோம். ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு அந்த மகத்தான நேரம், அந்த நேரத்தில் நீங்கள் படித்தால் ஒரு சிறந்த சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். வல்லாஹி சிறந்த ஒரு குடும்பத்தை நீங்கள் உருவாக்கலாம், சிறந்த ஒரு சந்ததியை நீங்கள் உருவாக்கலாம். அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் இருக்கின்றோம். இங்கே நாம் உறுதி செய்ய வேண்டும் என்னவென்றால், இறைவா இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து ஃபஜருடைய தொழுகை நான் ஜமாத்தோடு தொழுவேன். குறிப்பாக பெண்மணிகள், அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெண்மணிகளே, அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்ட வேண்டும். பெண்மணிகள் என்ன நினைக்கின்றார்கள்? எங்கள் மீது ஜமாத் கடமை இல்லை. நிச்சயமாக நீங்கள் பள்ளி வாசல்களில் தொழுவதை விட உங்களுடைய வீடுகளில் தொழுவதுதான் சிறந்தது. இந்த சுப்ஹானல்லாஹ் சென்டென்ஸ் போதுமானது கிடையாது. பள்ளி வாசல்களில் தொழுவதை விட உங்களுடைய வீடுகளில் ஜமாத்துடைய அந்த நேரத்தில் நீங்கள் தொழ வேண்டும். தொழுகையுடைய அந்த நேரத்தில் நீங்கள் தொழ வேண்டும். எத்தனை பெண்மணிகள் இருக்கின்றார்கள் 7 மணிக்கு ஃபஜர் தொழுகை தொழுகின்றார்கள், 8 மணிக்கு ஃபஜர் தொழுகை தொழுகின்றார்கள். என் மீது ஜமாத் கடமை இல்லையே, உங்கள் மீது ஜமாத் கடமை இல்லை, ஆனால் நேரத்தில் தொழுவது உங்கள் மீது கடமை. அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? ஆகவே பெண்மணிகளும் வீடுகளில் என்ன செய்ய வேண்டும்? காலை நேரத்தில் எழுந்து ஃபஜ்ர் சாதிக் எனும் சுப்ஹானல்லாஹ் அந்த மகத்தான ஃபஜ்ருடைய நேரத்திலே எழுந்து அவர்கள் தொழுகையை தொழ வேண்டும். அப்பொழுதுதான் வீட்டில் இன்ஷா அல்லாஹ் பரக்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து விடுவான்.
மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். யார் ஒருவர் ஃபஜருடைய தொழுகையை சஹீஹான முறையில் கடைபிடிக்கின்றாரோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் கண்காணிப்பில் வந்து விடுகின்றான். அல்லாஹ் அக்பர். ஃபஜருடைய நேரத்தை, ஃபஜருடைய தொழுகை நாம் தொழும் பொழுது அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலே நாம் வந்து விடுகின்றோம். அதன் பிறகு நீங்கள் சுப்ஹானல்லாஹ், வெளியில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் உங்களை நெருங்காது. உங்களுடைய ஈமானிற்கு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வின் மூலம் ஒரு பாதுகாப்பு கிடைத்துவிடும். உங்களுடைய உள்ளத்திற்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும். உங்களுடைய சிந்தனைக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும். உங்களுடைய பார்வைக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும். உங்களுடைய செவியிற்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும். உங்களுடைய நாவிற்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாக்கம் இருக்கின்றது, ஃபஜருடைய தொழுகைக்கான தாக்கம். அதை நீங்கள் அறிய வேண்டும், அதை நீங்கள் உணர வேண்டும். மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். முஃமின்களின் அடையாளம் என்ன என்று தெரியுமா? உலமா பெருமக்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். சலஃபுமார்களிடம் ஒரு மஸ்அலா என்னவென்றால், ஒரு முஸ்லிம் அவர் தொழுகை தொழவில்லை என்றால், ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது சுப்ஹானல்லாஹ் ஒரு கற்பனையில் கொண்டு வரக்கூடிய ஒரு மசலா, அது நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய மசலா கிடையாது சலஃபுமார்களிடம். இன்றைய காலத்திலே நாம் என்ன செய்கின்றோம்? ஒருவரை பற்றி புகழும் பொழுது, ஷேக் இவர் ஐவேளை தொழுகை மாஷா அல்லாஹ் ஜமாத்தோடு தொழுகின்றார் என்று நாம் கூறுகின்றோம். அவர் மீது சுப்ஹானல்லாஹ் அது கடமை, அது சுப்ஹானல்லாஹ் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நிலைமை அப்படி மாறிவிட்டது. ஒருவரை பற்றி நாம் புகழும் பொழுது என்ன பேசுகின்றோம்? இவர் ஷேக் ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு தொழுகின்றார் என்று. அது ஒவ்வொரு முஸ்லிமின் அடையாளம் அது. ஆனால் நிலைமை பாருங்கள் எப்படி மாறிவிட்டது என்று. ஆகவே நாம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபஜருடைய தொழுகையில் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் உங்களுடைய ஈமானை சற்று நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஈமானில் பலவீனம் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஃபஜர் தொழுகை தொழுவதற்கான அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆம் ஷேக், என்னுடைய உள்ளத்தில் ஈமான் சுப்ஹானல்லாஹ் பலமாக இருக்கின்றது. என்னாச்சு அடையாளம்? நான் ஃபஜர் தொழுகை ஜமாத்தோடு நான் தொழுகின்றேன், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? இறைமறையாம் திருக்குரானிலே அந்நிசாயினு மத்தியாத்தில் வரக்கூடிய வசனங்களிலே, வைதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குஸாலா யுராஊனன் நாஸ். நயவஞ்சக்காரர்கள் முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் இரண்டு முக்கியமான அடையாளங்களை குறிப்பிடுகின்றான். முதல் அடையாளம் என்னவென்றால், இவர்கள் தொழுகைக்காக வரும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அந்த நேரத்திலே இவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் சோம்பேறித்தனமாகவே அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். சோம்பேறித்தனமாகவே இவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள். சோம்பேறித்தனமாகவே இவர்கள் வணக்கத்தை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் நிறைவேற்றுவார்கள். யுராவுனன் நாஸ். அந்த மன தூய்மை அவர்களுடைய வணக்கங்களில் வராது. குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது யார்? ஒரு மூமின். சுப்ஹானல்லாஹ். மூமினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த சுப்ஹானல்லாஹ் சப்தம், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்காக, அகிலங்களை படைத்த ரப் அல்லாஹ்விற்காக தான் என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய அனைத்து வணக்க வழிபாடுகள், வாழ்க்கையும் மரணத்தையும் நான் அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்து விட்டேன். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மோமினுடைய அடையாளம் என்ன? தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஹிதாயத் கொடுக்க வேண்டும். சிலர் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் பாருங்கள், ஜிக்ரு செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், பயபக்தியோடு வாழ வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்றால் அவர்கள் இந்த விஷயங்களை பாரமாக நினைப்பார்கள். சலஃபுமார்கள் என்ன கூறினார்கள்? மின் அலாமத்தின் நிஃபாகி திக்லு திக்ரி அலல் லிசானி ஃபதுப் இலல்லாஹ் ஃபயகிஃபு திக்ரு அலா லிசானிக்.
சலஃபுமார்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நயவஞ்சகத்தின் அடையாளம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நயவஞ்சகத்தின் அடையாளம், நீங்கள் zikr செய்யும் பொழுது உங்களுடைய நாவிலே ஒரு பெரிய பாரம் ஏற்படும். அந்த பாரம் ஏற்படும் நிலையத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் ஈமானை விட நிஃபாக் இருக்கின்றது, நயவஞ்சகம் இருக்கின்றது என்று. இளைஞர்களே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்திலே நீங்கள் பாட்டை நீங்கள் கேட்கின்றீர்களா, குர்ஆனை நீங்கள் கேட்கின்றீர்களா என்று சற்று சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய காலத்தில் பயணம் என்ன என்று தெரியுமா? நம்முடைய மனோ இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் விஷயமாகவே நாம் பயணத்தை மாற்றிக்கொண்டோம். அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பாருங்கள், குறிப்பாக முஸ்லிம்களை நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்கின்றார்கள். முஸ்லிம்களிலே 90% இல்லை என்றில் 95% அந்த குறிப்பாக இளைஞர்கள் படத்தை பார்ப்பார்கள், மூவியை பார்ப்பார்கள், பாட்டை கேட்பார்கள். அந்த ஷார்ட் வீடியோஸ் பார்க்கும் பொழுது அந்த சுப்ஹானல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்கள் வந்துவிட்டால், ஏதாவது ஒரு காரியுடைய சுப்ஹானல்லாஹ் கிராத் வந்துவிட்டால் உடனே ஒரு செகண்ட் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்? அந்த காதுகளுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை, அந்த பார்வைகளுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை, அவர்களுடைய கண்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை. அந்த சுப்ஹானல்லாஹ் மகத்தான இடங்கள், அந்த மக்கா மதீனாவுடைய இடங்கள், அவர்களில் இருக்கக்கூடிய அந்த மகத்தான இடங்களில் இருக்கக்கூடிய ஐமாக்களுடைய அந்த சிறந்த திலாவத்தை கேட்கக்கூடிய ஹிதாயத்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எதை பார்க்கின்றார்கள்? ஆபாசமான விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முறை, 2 முறை, 3 முறை அதை அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் ப்ளே செய்வார்கள். ஏன்? உள்ளத்தை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் பாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே. காரணம் என்ன என்று தெரியுமா? நாம் நோக்கத்தை கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. இதுதான் முக்கியமான காரணம். பேசிக் ஒரு அடிப்படையான விஷயம் இதுதான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கம் இல்லை? இதற்கு பதில் என்னவென்றால், நாம் நோக்கத்தை முன்வைத்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நோக்கம் என்ன? படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாம் பெற வேண்டும். அவன் மூலம் தயார் செய்து இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நாம் நுழைய வேண்டும் என்ற அந்த மகத்தான உணர்வோடு, அந்த மகத்தான எண்ணத்தோடு நாம் வாழ்கின்றோம் என்றால் நிச்சயமாக நிலைமையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே பாருங்கள், சுதந்திரத்திற்கு முன் வாழ்ந்த மக்கள் சுதந்திர விஷயத்தில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்றால் அந்த சுதந்திரத்தை நோக்கமாக கொண்டு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் பல தியாகங்களை செய்தார்கள். இரண்டாவது விஷயம், சுதந்திரத்திற்கு முன் வாழ்ந்த மக்களை நீங்கள் பாருங்கள், முயற்சிகள் அவர்கள் செய்தார்கள், நேரத்தை அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? நேரம் ஷேக், இந்த நேரத்தை பற்றி நீங்க பேசாதீங்க. ஏன் ஜி? முஸ்லிம் சமுதாயத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் என்னவென்றால் ப்ரீ பிளான் கிடையாது. நம்முடைய காலை நேரம், நம்முடைய மாலை நேரம், நம்முடைய பகல், நம்முடைய இரவு எப்படி இருக்கின்றது என்றால், உருதியிலே ஒரு கவிஞர் கூறுவார், சுபா ஹோத்தி ஹே ஷாம் ஹோத்தி ஹே உம்ரு யூஹி தமாம் ஹோத்தி ஹே. எந்த ஒரு நோக்கமும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில், இல்லையா? ஆகவே நேரத்தை கொண்டு நாம் என்ன வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், சகர் எனும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். சகர் எனும் அந்த நரகத்தின் பள்ளத்தில் சிலர் தள்ளப்படுவார்கள். இந்த சொர்க்கவாசிகள் அவர்களை பற்றி கேட்பார்கள், காரணம் என்ன? ஏன் நீங்கள் சகர் எனும் நரகத்தின் அந்த பள்ளத்தில் நீங்கள் தள்ளப்பட்டீர்கள் என்று. அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுவார்கள்? மா ஸலககும் ஃபீ ஸகர் காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாம் தொழக்கூடியவர்களில் இருந்ததில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து உணவளிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடை அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்ற சுப்ஹானல்லாஹ் அந்த மனித இனம் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படவில்லை.
வகுன்னா நகூது மஅல் காயிதீன். மூன்றாவது காரணம் என்னவென்றால், எவர்கள் நேரத்தை, வாழ்க்கையை வீணாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களோடு இணைந்து நாங்களும் அந்த நேரத்தை வீணாக்கி விட்டோம். இன்றைய காலத்தில் டீ டைம், டீ டைம், டைம் பாஸ் எனும் பல இடங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள் அங்கே அமர்ந்து அந்த டீ போன்ற விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். எதற்காக? 2 மணி நேரம், 3 மணி நேரம். எதை பற்றி பேசுகின்றார்கள்? வருங்காலத்தை பற்றி பேசுகின்றார்களா? கல்வியை பற்றி அவர்கள் பேசுகின்றார்களா? தங்களுடைய அந்த வாழ்க்கையை கொண்டு அவர்கள் கவலைப்படுகின்றார்களா? இல்லை. வல்லாஹி, அங்கே நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர்களுடைய பேச்சுகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர்கள் சுப்ஹானல்லாஹ், அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தவறான கருத்துக்களை நீங்கள் கேளுங்கள். வல்லாஹி, உள்ளத்தில் ஒரு பெரிய சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும். இளைஞர்கள் எப்படி அவர்கள் இருக்க வேண்டும், எப்படி இருக்கின்றார்கள், அவர்களுடைய நாவு எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் இரவு நேரத்தில் தனிமை எப்படி இருக்கின்றது, அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். இன்றைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் என்னவென்றால், இளைஞர்கள் அவர்களுடைய தனிமையில் அவர்கள் தனிமையை பாதுகாத்துக் கொள்வது கிடையாது. தனிமைதான் ஒரு மிகப்பெரிய சோதனை இன்றைய காலத்தில். மாஷா அல்லாஹ், வெளிப்படையான முறையில் ஒரு சிறந்த மோமினாக நீங்கள் திகழ்வீர்கள். மாஷா அல்லாஹ், மக்கள் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயத்திலும் நீங்கள் விரைந்து வருவீர்கள். அல்லாஹுடைய இல்லத்திலும் உங்களுடைய தொடர்பு இருக்கும். தொழுகையை நிறைவேற்றுவீர்கள். மாஷா அல்லாஹ், அழகான உபதேசத்தை நீங்கள் செய்வீர்கள். இது போன்ற மகத்தான அமர்விலே நீங்கள் அமர்ந்து கொள்வீர்கள். ஆனால் தனிமையில் உங்களுடைய நிலை என்ன? தனிமையில் உங்களுடைய உள்ளத்தின் நிலை என்ன? ஈமானின் நிலை என்ன? பயபக்தியின் நிலை என்ன? இறையச்சத்தின் நிலை என்ன என்று ஒவ்வொரு முஸ்லிமும் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இவர்களை பற்றி தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். திஹாமா மலை அளவு இவர்கள் பெரிய பெரிய நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த அனைத்து நன்மைகளையும் அழித்து விடுவான். ஏன்? இவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது ஹராமான விஷயங்களில் மூழ்கி இருப்பார்கள். அல்லாஹ்விற்கு மாறு செய்வார்கள். ஆபாசமான விஷயங்களை பார்ப்பார்கள். ஆபாசமான காரியங்களில் மூழ்கி இருப்பார்கள். தவறான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். வல்லாஹி, உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் இளமை பருவத்தில் உங்களுடைய இளமை, இது ஒரு மிகப்பெரிய கேள்வி, ஒரு சவால். இது உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்களா? இளைஞர்களே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் தனிமையில் இந்த கேள்விற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் கற்பு, அந்த கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறீர்களா? கல்லூரியில் படிக்கக்கூடிய எத்தனை மாணவிகள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய கற்பு, அதற்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கின்றது. ஏன்? மனோ இச்சையை மட்டும்தான் பின்பற்றுகின்றார்கள். உள்ளத்தில் ஈமான் கிடையாது. முதல் காரணம் நான் கூறினேன், நோக்கம் கிடையாது. இரண்டாவது என்ன? நேரத்தை நாம் எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற சுப்ஹானல்லாஹ் அந்த ப்ரீ பிளான் கிடையாது. வாருங்கள், உலமா பெருமக்களிடம் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு ப்ரீ பிளான் நீங்கள் சுப்ஹானல்லாஹ் நீங்கள் அவர்களிடம் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கை, சுபஹுடைய நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மாலை நேரத்தில் உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் பழக்கங்கள் என்ன, இரவு நேரத்தில் நீங்கள் எப்பொழுது தூங்குகிறீர்கள், உங்களுடைய பிரச்சனை என்ன, சுப்ஹானல்லாஹ் உலமா பெருமக்களிடம் சென்று அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுதந்திரத்திற்கு முன் வாழ்ந்த மக்களுக்கு சுதந்திரத்திற்காக அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. ஷேக் அவர்களும் அதை உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். அவர்கள் செய்த தியாகங்கள், நாம் என்ன தியாகங்கள் செய்கின்றோம் என்று பாருங்கள். நம்முடைய வாழ்க்கைக்காக, உலக வாழ்க்கைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய ரப்பின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக, நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு சின்ன
ஆசை, அந்த மனோ இச்சை நாம் விடுவது கிடையாது. சுன்னாவிற்கு எதிராக நாம் செயல்படுகின்றோம். ஷேக் அவர்கள் ஹுத்பாவிலே, ஜும்மாவுடைய உரையிலே தெளிவான முறையில் கூறுகின்றார்கள், முஸ்லிம்களே, இந்த செயல் பிதா, புதிதாக நுழைவிக்கப்பட்ட ஒரு செயல், அது பிதா, அதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று தெளிவான முறையில் ஆதாரங்களின் அடிப்படையில் எடுத்து வைக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் இது பிதா என்று, ஆனால் அதை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? இல்லை, கண்மூடித்தனமாக உங்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். சுதந்திரத்திற்கு முன் வாழ்ந்த மக்களை நீங்கள் பாருங்கள், அல்லாஹு அக்பர், அவர்களுடைய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்தை பாருங்கள். ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், இருந்த பின்பும் அந்த பிரிட்டிஷ்காரர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அவர்களை அந்த கலாச்சாரங்களை சுப்ஹானல்லாஹ் மறுத்தார்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே கிடையாது, அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அந்த அவர்களுடைய நாடுகளில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய கலாச்சாரங்களை நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கலாம். காரணம் என்ன? சுதந்திரத்திற்கு முன் வாழ்ந்த முஸ்லிம்கள் தியாகங்கள் செய்தார்கள். ஆங்கிலேயர்கள் இருந்த பின்பும் அவர்களுடைய கலாச்சாரங்களை அவர்கள் மனதால் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுடைய கலாச்சாரங்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? ஒரு சுப்ஹானல்லாஹ் இளைஞனை, ஜி இது சுன்னா கிடையாது, இது பிதா, இது ஷரியாவிற்கு சுப்ஹானல்லாஹ் முரண்பாடான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள், இது தவறான செயல், இது சுப்ஹானல்லாஹ் பாவம், இது தீமை என்று நீங்கள் எடுத்து வைத்தால் அவன் என்ன அதை ஏற்றுக்கொள்கின்றானா? இல்லை. ஷேக், உங்களுடைய கடமை என்ன? நீங்க சொல்லுங்க. என்னுடைய சுப்ஹானல்லாஹ் கடமை என்ன? நான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை நான் பின்பற்ற மாட்டேன். நாவினால் கூறுவது கிடையாது, மன்னிக்க வேண்டும். எந்த ஒரு முஸ்லிமும் நாவினால் கூறுவது கிடையாது, நடைமுறையில் இதைத்தான் அவன் கொண்டு வருகின்றான். அந்த ஈமான் நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்றதா? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் குடும்பத்தில் நடைபெறும் அந்த கலாச்சாரங்களை, அந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள். எங்கெங்கே நீங்கள் மாறு செய்கிறீர்கள்? இந்த சஹீஹான மன்ஹஜிற்கு எதிராக செயல்படும் அந்த செயல்கள் அல்லாஹ்விற்காக நீங்கள் விட்டுவிடுங்கள். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயங்கள். முதலாவது, உலமா பெருமக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஷரியாவுடைய கண்ணியத்தை உங்களால் சுப்ஹானல்லாஹ் உணர முடியும். இன்றைய காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன என்று தெரியுமா? உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்துவது கிடையாது. சாதாரண மனிதர்களைப் போலே நீங்கள் ட்ரீட் செய்கிறீர்கள். அவர்களும் மனிதர்கள், நாமும். ஆமாம், நிச்சயமாக. முன் வாழ்ந்தவர்கள் பாருங்கள், ஷேக் அவர்கள் சுப்ஹானல்லாஹ், உலமா பெருமக்கள், இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர்களுடைய தியாகங்கள் என்ன, அதை நாம் தெரிந்து கொண்டோம், அதை நாம் அறிந்து கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு அழகான ஒரு சுப்ஹானல்லாஹ் விஷயம். முன் வாழ்ந்த, சுதந்திரத்திற்கு முன் வாழ்ந்த மக்கள் உலமா பெருமக்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஆனால் தவறான விஷயம் என்ன? கண்மூடித்தனமாக அவர்களை பின்பற்றினார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய காலத்தில் என்ன? ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் சத்தியத்தை நாம் உணர வேண்டும், அறிய வேண்டும் என்ற அந்த மகத்தான உணர்வு இருக்கின்றது. ஆனால் எங்கே தவறு ஏற்படுகின்றது என்றால், உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்துவது கிடையாது. எப்படி நீங்க கல்வியை கற்றுக்கொள்கிறீர்கள்? சிஸ்டம் இருக்கின்றது. ஷேக் கோகுலிடம் நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த ஷேக் கோகுல் என்ன செய்கிறார்? உங்களுக்கு அந்த பதிலை கொடுக்கின்றார். ஷேக் கோகுலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஷேக் கோகுல் லா சுப்ஹானல்லாஹ் லா யாரிஃபு பைனல் ஹக்கி வல் பாத்தில் லா யுஃபர்ரிகு பைனல் ஹக்கி வல் பாத்தில். அஷேக் கோகுல் லா யுஃபர்ரிகு பைனல் ஹக்கி வல் பாத்தில், சத்தியம் எது அசத்தியம் எது என்று அந்த ஷேக் கோகுலிடம் அந்த பிரித்து சுப்ஹானல்லாஹ் எடுத்து வைக்கக்கூடிய அந்த சக்தி ஷேக் கோகுலிடம் கிடையாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? உலமா பெருமக்கள் அவர்களுடைய கண்காணிப்பில் நாம் செல்ஃப் ஸ்டடி, அல்ஹம்துலில்லாஹ், நீங்க செய்யுங்க, பிரச்சனை கிடையாது. நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஆம், அல் ஹக்கு யுரஃபு பித்தலீல் லா பிர்ரிஜால்.
தெளிவான முறையில் இந்த கருத்தை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் பதிவு செய்து கொள்ளுங்கள். சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சத்தியத்தை நீங்கள் உங்களால் அறிய முடியும். ஆனால் அவர் கூறுகின்றார், இவர் கூறுகின்றார் என்று கிடையாது. அவருடைய சுப்ஹானல்லாஹ் கருத்தில் சுப்ஹானல்லாஹ் பலவீனம் இருக்கின்றது என்றால் அந்த கருத்தை நாம் பின்பற்ற மாட்டோம். அவர்களுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸிற்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் எந்த ஒரு முரண்பாடு உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அந்த கருத்தை நீங்கள் மனதால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நடிகார்களே, இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை சத்தியம் என்று, அசத்தியத்தை அசத்தியம் என்று, நன்மையை நன்மை என்று, தீமையை தீமை என்று நாம் அறிய வேண்டும் என்றால் உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிழை ஏற்பட்டால் அந்த பிழையை உணர்ந்து அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்மூடித்தனமாக யாரையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. முன் வாழ்ந்த மக்கள் செய்த மிகப்பெரிய தவறு இதுதான். ஷேக் ஹஸ்ரத் கூறிவிட்டால் சமிஅனா வ அதானா, அவர்களுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸிற்கு சுப்ஹானல்லாஹ் முரண்பாடாக இருக்கின்றதா, அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருக்கின்றது என்று அதை உணராமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இதுதான் அங்கே தவறு ஏற்பட்டது. இங்கே அந்த தவறு ஏற்படக்கூடாது. ஆனால் இங்கே தவறு என்ன ஏற்படுகின்றது என்றால் உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்துவதே கிடையாது. ஒருவர் ஒரு மசலா கொண்டு வருகின்றார், 3 நபர்கள் அங்கே இருக்கின்றார்கள், ஒரு ஆலிம் 2 சாதாரண மக்கள். அந்த ஒரு நபர் அந்த ஒரு மசலா கொண்டு வருகின்றார். ஷேக், இந்த பிரச்சனை ஏற்பட்டது. ஷேக் ஆலிம் அவர்கள் கூறுவதற்கு முன்பே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், எனக்கு தெரியும், புகாரியுடைய ஹதீஸ் 2340வது ஹதீஸ், இப்படி சொல்லக்கூடாது. அந்த ஒழுக்கம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் ஷேக் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று முதலில் நீங்கள் கேளுங்கள். வல்லாஹி, உலமா பெருமக்களை நீங்கள் இழிவுபடுத்தினால் நிச்சயமாக சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றமும் வராது. இன்றைய காலத்தில் பல குழப்பங்கள் இருக்கின்றது என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் உலமா பெருமக்களை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி நாம் கண்ணியப்படுத்தவில்லை. மேலும் இன்றைய காலத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சிலர் உலமா பெருமக்கள் மற்றும் சஹாபாக்களையும் அவர்கள் இழிவுபடுத்துகின்றார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்க வேண்டும். சில நபர்கள் இருக்கின்றார்கள், சஹாபா பெருமக்களுடைய வரலாற்றை அவர்கள் அறியவில்லை, அவர்கள் அதை படிக்கவில்லை. ஆனால் சஹாபா பெருமக்களை பற்றி எப்படி பேசுகின்றார்கள்? அவதூறமாக பேசுகின்றார்கள். அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள் மக்களுக்கு மத்தியில். அல்லாஹ் இவர்களுக்கும் ஹிதாயத் கொடுக்க வேண்டும். ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பி ஃபகத் இஹ்ததௌ, நீங்கள் சஹீஹான பாதையை ஹிதாயத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் எப்படி சஹாபா மக்களுடைய ஈமான் இருந்ததோ, கொள்கை இருந்ததோ, உங்களுடைய கொள்கையும் உங்களுடைய ஈமானும் உங்களுடைய அகீதாவும் உங்களுடைய மன்ஹஜும் அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும், உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று தெளிவான முறையில் அல் பக்ராவுடைய அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக சுதந்திரத்துக்கு முன் வாழ்ந்த மக்கள், அவர்களுக்கு பல மைதானங்களில் வெற்றி கிடைத்தது என்றால் அவர்களுடைய உள்ளங்கள் தூய்மையாக இருந்தது. வல்லாஹி உள்ளங்கள் தூய்மையாக இருந்தது. இன்றைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, குழப்பங்களில் மிகப்பெரிய குழப்பம், பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனை, தீமைகளில் மிகப்பெரிய தீமை என்ன என்று தெரியுமா? நம்முடைய உள்ளங்களின் நிலை. அதை நீங்கள் பாருங்கள், எப்படி நாம் இருக்கின்றோம். நம்முடைய உள்ளம், அதை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் குர்ஆனை அதிகமான முறையில் ஓத வேண்டும். வல்லாஹி, இந்த குர்ஆன் ரமலானுடைய மாதத்திற்காக மட்டும் கிடையாது. குறிப்பாக நாம் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு உங்களுடைய அந்த பகலை, உங்களுடைய அந்த வாழ்க்கையை குர்ஆனோடு நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வல்லாஹி, நிச்சயமாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இறைமறையாம் திருக்குர்ஆன், இதனுடைய தாக்கம் என்ன என்று தெரியுமா? ஏன் அல்லாஹ் இறக்கி வைத்தான்?
நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் அந்த அபூர்வ வெற்றியை அடைந்து கொள்வதற்காகவும் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தில் சுப்ஹானல்லாஹ் நாம் நுழைய வேண்டும் என்பதற்காகவும் சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வருவதற்காகவும் இந்த இறைமறையாம் திருக்குரானை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். ஆகவே நாம் நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் குரானை நாம் ஓத வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட அமர்வுகளில் அமர்ந்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை முன்வைத்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கின்றதோ அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆம் ஷேக், அந்த மைதானத்தில் நான் பலவீனமாக இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அந்த மைதானத்தில் குர்ஆனையும் சுன்னாவையும் இஸ்லாத்தையும் நாம் பின்பற்றுவேன், அல்லாஹ்விற்கு முற்றிலும் நான் பின்பற்றுவேன் என்ற அந்த வாக்குறுதி அல்லாஹ்விடத்தில் நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எப்படி சுதந்திரத்திற்கு முன் வாழ்ந்த மக்கள் இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த ஒரு அமானிதம் என்று உணர்ந்து அவர்கள் இந்த வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டார்களோ, நேரத்தை பாதுகாத்து கொண்டார்களோ, முயற்சிகளை செய்தார்களோ, தியாகங்களை செய்தார்களோ, நோக்கத்தோடு அவர்கள் வாழ்க்கை அமைத்து கொண்டார்களோ, அப்படிப்பட்ட மகத்தான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியத்தையும் அருளும் தந்தருள்வானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.